அருமையான அன்பு யோகு ஐயா இந்த கூட்டத்தை வைத்திருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார், நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறப்போ எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பத்தின் மத்தியிலும் சிறப்பாக நம்மை வழிநடத்திருக்கிறார். நம்மோடு இருந்த எவ்வளோ மக்கள் நம்ம கூட இல்லைப்போ, அவங்க மகிமை வாழ்க்கையில் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நான் நிர்மூலமாக அதற்கு ஒரு கத்துடைய சித்தத்திருந்தார். காலை தோறுமாவே புதிய வீரர் என் நீதி நிமித்த அவர் ரசிக்கிறார். அவருடைய இறக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பசுத்தாவின் வல்லமினால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். காலை தோறும் காலையிலிருந்து மாலை வரை இந்த உலகம் வேகமான உலகம். ஒரு பருவம் மோடி ஒரு ஃப்ளைட்டு ஒரு உள்ள லேண்டிங் ஆகுது. மேல்நாட்டில் ஒரு உள்ள 4 பவுன் லாஸ்ட் வீக்கில் வந்து செல்வோம். 165 169 120 பயணிகள் பேசஞ்சர் இருக்காங்க. லேண்டிங் ஆகுற நேரத்தில் ஒரு பறவை வந்து அந்த ஃபேனில் படும். அந்த ஃபேனில் படுறப்போ அந்த ஃப்ளைட்டு ஃபயர் ஆகி ஒருத்தர் கூட எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்களோ தெரியாது. அத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணி இறங்கி அடுத்த ஒரே ஒரு நிமிஷத்தில் அவங்க என்ன ஆகப்படுறாங்க, 2 நிமிஷத்தில் கீழே வரப்படுறாங்க. அதுக்குள்ளே 170 பேர் போயிட்டு. பொதுவாக நாம் எவ்வளவோ வேதனை. இப்போ பஸ்ஸில் கடந்த 2-3 நாளைக்கு பாருங்க, 21 கடந்த 27 ஒரு நாள் ஒரு மீட்டிங் முடிக்காமல் போகலன்னு நினைக்கிறேன். இப்போ பைக்கில் வர 2 இளைஞர்கள் 3 பேர் ராத்திரி 10 மணிக்கு பயங்கரமான ஸ்பீட். சும்மா அப்படி நான் வரும்னே நீ இடிச்சுக்கிறேன். அவங்க வந்த ஸ்பீடு, அவங்க இடித்த ஸ்பீடில் நான் எங்கே ஒரு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கண் இமைக்கும் இமைங்கிறது அதுக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை. அந்த செகண்டை விட கம்மியாக நீங்கள் செல்லில் டைமர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா இதுன்னு வரும். அதான் கண்ணிங்க அவங்க அப்படியே கண்ணாது. அப்படியே 60-100 ஓடினாலும் ஒரு செகண்ட் வரும், 20 செகண்ட் வரும். இந்த கண் இமைக்கும் பொழுது அதுக்குள்ளே ஆண்டவர் பாருங்க சொல்கிறார், இமை பொழுது கைவிட்டாலும் ஒழுக்கமான வழக்கங்கள செகண்ட் தான். அற்ப காலம் முழுக்கும் நல்ல ஏதோ ஒரு கோபம் போனால் போதுன்னு நினச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் அருமையாக இன்னைக்கு இவர் மெசேஜ் சொன்னார். ஒரு ஷிப்பில் அவரும் சொல்லியிருக்கார், மார்க் 5 எவரை பற்றி இவர் சொன்னார். ஒரு காரில் ஒர்க் பண்ணாதான் இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தேன், சூப்பர் மெசேஜ் சொல்லியிருக்காரு. நான் அவரை திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, அவர் விசுவாச ஃபெய்த்தை பற்றி பேசிட்டு வர்றாரு. எவீர் வந்தார், கேட்டார், கடவுள் கொடுத்தாரு. இவரும் அந்த ஐயாமா தான் சொன்னார். அதில் அந்த சொல்கிறாரு, விசுவாசம் வேணும். என்ன சொல்கிறாரு? ரொம்ப ஒரு சூப்பர் வேர்டு. அது இங்கிலீஷில் பார்த்தேன், மறந்துட்டேன். அவர் சொல்கிறார், இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாய். ஒரு எதை கொண்டு அடித்த மாதிரியே இருக்காரு. கேட்டோம் அதை வந்து சாண்ட்விச்சுன்னு என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எனவே அந்த மெசேஜை சாண்ட்விச்சுங்கிறார். சாண்ட்விச்சுன்னா ரொட்டி 2 பீஸு, ஒரு பீஸில் ப்ரெட்டுக்கு மேலே பட்டர், ஒரு பீஸில் புதினா சட்னி. சரியா? 2 பீஸும் போடுறோம். நார்த் இந்தியன் 2 ப்ரெட்டை வைப்பான், 4 சைடை வைப்போம், வெள்ளையை மட்டும் வைப்பான், வெள்ளையாக இருக்கிற ப்ரெட்டை. ஒரு இதில் வந்து இப்போ லாஸர் பொண்ணு சாண்ட்விச் போடுவோம். மேலே ஒரு ப்ரெட்டில் அந்த பட்டர் போடுவான், ஒரு ப்ரெட்டில் புதினா சட்னி கீழே போடுவான். போட்டுட்டு ஒரு வெள்ளிக்காய் வைப்பான், அது 2 பீஸ் வைக்குவான், அடுக்குவான். அப்புறம் என்ன பண்ணுவான், தக்காளி வெட்டி வைப்பான், அடுத்து வெங்காயம், அடுத்து பொட்டேட்டோ, அடுத்து சால்ட்டு. அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு மேலே இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பார். அது இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மேலே வச்சு வெட்டிட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ், அதுக்கு மேலே பூண்டு. தான் ஒரிஜினல் சாண்ட்விச். நார்த் இந்தியன் ஒரிஜினலாக போடுற சாண்ட்விச்சு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்வது. அந்த சாண்ட்விச்சில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்.
அது நம்ம ஏரியாலலாம் கிடைக்காது. இப்போ தடிக்கு தான் எல்லாரும் போடுறாங்க. அது என்எஸ்சி பஸ் ரோடில் போனால் 4 வண்டி கட்ட வண்டியில் போடுவோம், லைனாக கட்ட வண்டியில் போடுவோம். அதுக்கு சாப்பிட்றதுக்கு 12 மணிக்கு ஆட்டோவில் போவேன். 12 மணிக்கு எனக்கு சாப்பிட்டு பக்கத்தில் பாண்டே பீடா கடை இருக்குது, சூப்பராக ஒரு பீடா கடை. இதை பார்த்தா 4 பீடா போட்டு கொடுப்பான். என் மோத்தை அங்கே பார்த்தோன்னே ஆட்டோவில் போய் நான் இறங்கி ஒரு சாண்ட்விச் சாப்பிடுவேன். பக்கத்தில் ஒரு டீ போடுவார், சூப்பராக இருக்கும் அந்த டீ. அன்னைக்கே அந்த டீ 10 ரூபா. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீ 10 ரூபா. இன்றைக்கி வந்து 100 ரூபா அந்த டீ. அந்த டீ சாப்பிட்டா 2 உலகம் விட்டோம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம். நாங்கள் இறங்கி சாப்பிட தூரமாக பாண்டே பார்த்துருவேன். பார்த்தா அது பீடா ஒன்று அன்னைக்கே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வரும் ஒரு பீடா. அது பீடா போட்டு வைப்பார் எனக்கு. அந்த சாண்ட்விட்சு அவ்வளோ டேஸ்ட். அதே மாதிரி எல்லா பொருட்களும் உள்ளடக்கி மேலே இருந்த பிரெட் தான் சாண்ட்விச். அதே மாதிரி இது 2 சம்பவங்களை ஒரு அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். இயேசு யவீருங்கிற சபை தலைவர், திருச்சபையின் போகிறது. யோபு மாதிரி ஒரு ஐயா, இல்லைன்னா விட்டல் ஐயா மாதிரி, இல்லைன்னா லாசர் ஐயா மாதிரி, அப்படி ஒருத்தர் போய் ஐயாட்ட போய், ஐயா என் மகன் செத்து போகிறான், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு. சரிப்பா நீ கூப்பிட்டியே, அவன் பாதத்தில் விழுந்து அவருடைய மெசேஜ் அதான், பாதத்தில் விழுந்து வில்லு தான் பொத்துரு விழுந்துடும். எனக்கு வேறு வழியே இல்லை, ஒரு இருக்கான். நீங்கள் வந்து என் பிள்ளைய விடுங்க, வாங்க கூட்டிகிட்டு போங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரப்போ நான் உங்கள் பிள்ளை பிடிச்சிடுவோம். ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். எபிரேயர் 11:1. எபிரேயர் 12 மேகும் போது இத்தனால சாட்சி நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கி விடவும் முடிக்கிறவர். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறவர் வண்டியை, அவர் தான் வண்டியை ஆஃப் பண்ணுறவர். செல்ஃபு போடுறவரோ அந்த கவர்னரை தூக்கி ஆஃப் பண்ணுறவரும் அவர் தான். துவக்கும் இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்து போவதற்கு பொறுமையோடு வாழ்ப்பறேங்க. அது எப்படி எழுதுறதுல பொதுவான நிபுணர். அது யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, காமனாக ஒருத்தர் எழுதுன ஒரு லெட்டர் இருக்கு கிறிஸ்தவத்தில். அப்படியே அவர் வந்து கால் விழுந்து சரி நீ கூப்பிட்டுட்டோம் உங்கள் வீட்டுக்கு வரேன் சொல்கிறார். நம்மளும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, எனக்கு விளையாடுங்க, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு கண்ணு இருக்குது, இதில் உட்கார்ந்து இருக்கோம், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நான் எனக்காக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை மத்தியில் ஏன் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு எனக்கு ஒரு விடுதலை தானே, ஏன் அந்த விடுதலை இல்லை, என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய கிரமங்கள் என்ன, எனக்கு ஏன் உள்ள மோசமாக இருக்குது, எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் அதை எனக்கு தரணும். இன்னும் ஜோம் பண்ணிக்கிட்டே அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவர் கூப்பிட்டுருந்தேன். இயேசு அவங்க வீட்டுக்கு மூவ் ஆகிட்டார், திரும்பியாச்சு. இல்லை திரும்புறப்போ அங்கே ஒரு அம்மா வருது, லேடி. எல்லாத்தையும் தெரிஞ்ச சம்பவம் தான். 12 வருடம் உதரவு, ரத்தப்போக்கு. பெண்மைக்கு அந்த ரத்தப்போக்கு வருகிற அந்த 3 நாட்களோ 4 நாட்களோ அந்த பெண்ணை வந்து பெரிய கஷ்டம், அவங்க பாடுகளில் பெரிய கஷ்டம். அது பெண்மைக்கு இருக்கிற ஒரு சாபம். ஆண்களுக்கு அந்த சாபம் கிடையாது, பெண்களுக்கு கிடைத்த ஒரு சாபம். ஏன்னா அந்த போய் அந்த பொண்ணுக்கு சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், அந்த பழத்தை சாப்பிடாத அவன் விட்டுருக்க மாட்டான். அவர் சொன்னது இந்த ஆன்லைன் சொல்லிட்டார் எங்களை நம்பி. நாங்கள் வந்து பெண்ணுக்கு அடிமை. ஒருத்தர் சண்டை போடுவார் ஒய்ஃப்ட. எப்படின்னா காலையில் சண்டை போடுவார், சூரியன் மேலே ஏற ஏற ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். 12 மணிக்கு மேலே சூரியன் இறங்க அமைதியாகிட்டே இருப்பார். இதுதான் உலகமே அவ்வளோதான். அப்படிதான் அவர் சொன்னதால அதனால அவருக்கு ஆண்கள் கொடுத்து போவாங்க. இன்னைக்கு அற்ப காலம் உண்ட போவோம். நான் என் பிள்ளை எவ்வளோ பாருங்க, அந்த ஆடு மாடுலாம் ஆண்டோடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதால அதுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது, ஈஸ்டர் கிடையாது, சண்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராத்திரி பகல் அவ்வளோதான். பகலெல்லாம் இறையக்கணும், சாப்பிட்டோம், ராத்திரி அமைதியாக ரெஸ்ட்டு. நம்ம ராத்திரிலாம் உட்காந்து ஜோம் பண்ணுறோம், அவ்வளோ கஷ்டத்துக்கு. ராஜபம் வச்சுருக்கோம், நைட் டியூட்டி போகிறோம். இதெல்லாம் யாருக்கு கிடையாது, படைப்பு ஒன்றுதான். ஆனால் 6ஆம் நாள் உயிருள்ளவரை படைக்கிறார். பிஃபோர் மார்னிங்லேருந்து மத்தியானத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மிருகங்களை உருவாக்குறார். ஆஃப்டர்நூன் மனிதனை உருவாக்குகிறார். எல்லாத்துக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுக்குறார். ஈக்குவல் தான். அவனுக்கும் ட்ரெஸ்ஸு கிடையாது, இவனுக்கும் ட்ரெஸ்ஸு கிடையாது. இப்போ 4000 பார்த்து ஒரு 1 மீட்டர் சஃபாரி, இவருக்கு 3.5 மீட்ரு, இவருக்கு 2.5 மீட்ரு, அவருக்கு ஒரு 4 மீட்டரா, அவருக்கு 1.5 மீட்ரு, எனக்கு 2 மீட்ரு. இதெல்லாம் அது கிடையாது. இப்போ கொழுத்து போனவங்க நாய்க்கு ட்ரெஸ் போடுறான்.
நமக்கு காரணம் நமக்கு தெரியல. அதுதான் அற்பகாலம் கொண்டு போகும். இதுதான் ஏசாயா 54 பிள்ளை பெறாத மலையே மகிழ்ந்து கழிக்கொண்டு கற்ப வேதனைப்படாதவரே சொன்னார். அந்த 54 மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம். 54:10 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இதுதான் வேதனை. அந்த அம்மா வர்றாங்க, வேதனை அவர் சொல்றாங்க. அந்த அம்மாவுடைய ஃபெய்த், அந்த அம்மாவுடைய ஃபெய்த் இப்போ யவீருடைய ஃபெய்த்தையும் அந்த அம்மாவுடைய ஃபெய்த்தையும் இப்போ ஈக்குவல் பண்ணுறப்ப யாருடைய விசுவாசம் டீப்பாக இருந்துச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறப்ப இப்போ நான் வரேன்னு சொன்னாரு, ஒரு 10 பேர் இருக்கீங்க. இது நேரத்தில் மோகன் சிங் லாசர் வந்து அப்படி இருக்கும், இந்த ரோடே ஜாம் ஆகிருக்கும், ஸ்தம்பித்துச்சு. மக்களுடைய விசுவாசம் தான் இயேசு வந்தாரு. பெரிய ஜனக்கூட்டத்தின் மத்தியில அதை தொடுறப்ப அந்த அம்மா ஃபெய்த்தை போய் தொடுது. அந்த அம்மாவுடைய விசுவாசம் வரப்போ பயந்து நடுங்கி இவர் தரையில தான் விழுந்தார். ஆனா அந்த அம்மா பயந்தாங்க, நடுங்குனாங்க, ஆடுறாங்க. இயேசுவை தொடலாமா, நான் ஒரு தீப்புள்ள பெண், நான் ஒரு பாவியான பெண், நான் இயேசுவை தொடலாமா, பயந்து நடுங்கி. அதுதான் ஒரு பக்தர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, உன்னுடைய பாதரட்சைகளை அழிப்பதற்கு நான் காப்பாற்றுறேன், செருப்பை கூட நான் அழுக்க முடியாது, நீங்க அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்னு யோவான் ஸ்நானகர் சொல்றாரு. அதே நேரத்துல இயேசு என்ன பண்றாரு, உட்கார்ந்தோன்னா எதிர்பார்க்கல, சீஷருடைய கால்களை கழுவுறாரு. உட்கார்ந்து கால்களை கழுவி துடைக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பாஸ்ட் குறைக்கிறாங்க, அதெல்லாம் ஃப்ராடி ஏமாத்துறாங்க. துண்டை தண்ணியில நினைச்சிட்டு புடிஞ்சிட்டு தொட்டு இருக்கான் பாதத்தை கழுவுறது. அவங்க முட்டை அந்த உண்மையான அர்ப்பணிப்புலாம் இல்லை. பாஸ்டர்ஸ் இல்லை, எந்த பாஸ்டர்ஸ் இல்லை, யாண்டே இல்லை. அவங்க எனக்கு பின்னாலுக்கு யாண்டே இல்லை. அவங்க இருக்கிறவங்க வேற மாதிரி, லெவலே வேற. அந்த அம்மா நடுங்கி இயேசுவின் பாதத்தை தொட்ட பொழுது இயேசு கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது? யாராவது கட்சிங்க என்னை தொட்டது? யார் தொட்டது? ஏன்னா அந்த அம்மாவுடைய ஃபெய்த் அவரை போய் அடிக்குது. அதே மாதிரி நீங்கள் நானும் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டுட்டோம்னா உனக்கு இருக்க வியாதி, எனக்கு இருக்க வியாதி, கண்ணீரான வாழ்வு, பிரச்சனையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை கொடுத்து இப்போதே ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவன் ஆண்டவர். அந்த பயம் நமக்கு இருக்க, அந்த பயம் நமக்கு இருக்க, அந்த கரேஜ் ஆண்டவரை போறோம், ஆண்டுடைய சன்னிதானம் இது, ஆண்டுடைய சன்னிதானம் கடவுளுக்கு இருக்கிறாருங்கிற அந்த பயம் நம்மகிட்ட இருக்கா? அந்த பயம் நம்மகிட்ட இருந்தாலே கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தினாலும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோமா? அந்த பயம் தான் நமக்கு இல்லைங்க. அந்த பயத்தோட இருந்தனா எனக்கு சுகர் வியாதியே இருக்காது. எனக்கு 35 வருஷமா சுகர் வியாதி, சிக்கன் பிரியாணி, சூப்பர் கேசரி, சரியான உளுந்தம் போண்டா, நல்ல சட்னி, நல்ல காஃபி. அதனால என்ன பண்ண முடியல, கேசரி எடுத்து ஒரு 2 கிராம் கேட்கிறாய், அதுக்கே காலையில் ஊற்ற வந்துச்சு. பிரியாணி கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், முடியாது கூட என்ன பண்ண முடியாது, கூடாது. நமக்கு அது என்ன இல்லை, கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தால் எனக்கு வியாதி இருக்கு. கடவுளுக்கு பயப்படுற பயம் அங்கே இருந்தாங்க. அம்மா வந்து தொட்டுச்சிங்க, தொட்ட பொழுது பெரிய மறக்கல. அப்பதான் இவங்க சொல்றாங்க, ஏன்டா போதுகிற மண்ண பிள்ளை செத்து போனான் வாப்பா. அவனே நான் இருப்பான், என்ன நடந்துன்னு அழுதுப்பான். ஐயா நீங்க நிக்காம என் பிள்ளைய தொட்டுருந்தா என் பிள்ளை நான் இருக்கோம் தொலைச்சிருக்கோம். நீ ஒரு பைத்தியக்காரன், நீ இந்த பொம்பளைய பார்த்தோன்னே என்ன பண்ணிட்ட, நின்றுட்ட. இந்த பொம்பளை தொட்டோன்னு நின்று கதை பேசிட்ட, என் நிலைமை நடுத்தருவில் போயிட்டேன்னு அவன் நினைச்சிருக்கான். நான் நினைச்சிருப்பேன், நீங்க நினைச்சிருப்பல நினைச்சிருக்க மாட்டீங்க. இது மனிதனுடைய தன்மை, இது மனிதனுடைய குவாலிட்டி. அந்த குவாலிட்டி இல்லைன்னா மனிதன் லெவலே வேற. அதுதான் சொல்றாரு, be not afraid. நீ பயப்படாத, only believe. விசுவாசம் மட்டும்தான், வேற மாற்றம் வருது. ஒன்னே ஒன்று என்னது, faith. அதுதான்
எபிரியர் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அதுதான் எபிரியர் 12:1. அந்த எபிரியர் 11 வாசிங்கன்னா முழு பைபிள் எஸ்எம்எஸ். பைபிள் ஃபுல் பைபிள் தான். அதை எஸ்எம்எஸ் ஆக்கி அதை எல்லாரையும் பற்றி சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிக்கிட்டு மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரம் இருக்கு பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், ஒரு தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், ஒரு துக்கித்து அழிகிறவர்களே நீங்க வாங்க, உங்கள் இருதயம் கலக்காது. அது மொத்தம் மாற்றி அனுப்பி அதுதான் உன்னுடைய வெயிட், அதுதான் உன்னுடைய பாரம், அதுதான் உன்னுடைய துக்கம், அதுதான் மனச்சஞ்சலம். அதை தூக்கி நீ ஓரமா வச்சுட்டு உன்னை ஸ்டார்ட் பண்ற இயேசுவை நோக்கி, உன் வாழ்க்கை முடிக்கிற இயேசுவை நோக்கி நீ வா. அதான் பயப்படாமல் இரு, ஒன்லி பிலீவ். நம்ம ஆண்டவத்தை எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இந்த வாரத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவத்தை வந்திருக்கோம். இதை கனெக்ட் பண்றப்போ மரியாள் காலையில் மெசேஜ் கூட பெரிய சர்ச், 3000 பேர் இருந்தாங்க சர்ச்சில், பெரிய சர்ச். அவங்க ஆல்ட்டுக்கு மேலே காலி இடமே நம்ம சர்ச் மாதிரி 10 மடங்கு வச்சுருக்காங்க. ஆல்ட்டுக்கு மேலே காலி இடம், அதுக்கு மேலே சேரிட்டி போடுறாங்க. செங்கல்பட்டில் அந்திரையா சர்ச்சுக்கு போனால் பாருங்கள், இப்படி ரவுண்டாக இருக்குது. 50 நிமிஷம் 40 நிமிஷம் 35 நிமிஷம் பேசுனா அங்கேயும் பிடிச்சிக்கலையா இருக்கும் வாயாங்க. 50 நிமிஷம் சாலிட 55 நிமிஷம் கேமரா தம்பி காட்டுறாயோ 5 இறங்குங்கிறான் கேமரா வைக்கிறவன் எனக்கு. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய சர்ச்சிலையும் ஆண்டோடைய வார்த்தை பவர்ஃபுல்லாக வர்றப்போ ஒரு 4 பேர் 5 பேர் சொன்னாங்க. அந்த குருவானுடைய அம்மா சொன்னாங்க, அந்த ஓப்பனிங் ப்ரேயரை எனக்கு தான் நீங்கள் பண்ண ஓப்பனிங் ப்ரேயரை எனக்கு தான் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கு. க்ளோசிங் ப்ரேயரில் 2-3 பேர் சொன்னாங்க. பொதுவாக நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இந்த இடத்துல காத்திருக்கப்போ அதுதான் மரியாதை. விசுவாசத்தோடு என்ன பண்ணாங்க அந்த அம்மா, யோவான் 20 ஓடுறாங்க. ஓடுறப்போ அவங்கள அறியாத ஒரு கவலை. என்ன கவலை? கல்லறை மூடி இருக்கும், மூடி இருக்க கல்லறை வெயிட்டா இருக்கும் கல்லு, அது யாரு தள்ளுவாங்க, அதிகாலையில யார் இருப்பா, யார் இருப்போம், ஒருத்தருமே இருக்க மாட்டாங்களே, நான் பொம்பளையாச்சே, நான் தனியா போறேனே, இந்த கல்லை தள்ள முடியுமான்னு ஒரு கவலை அந்த அம்மாக்கு, மன கவலை. அதுதான் யோவான் 14:1 உங்கள் இதயம் நீ கவலைப்படுதுன்னா ஒரு மூலம் என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. உங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, உங்க அம்மா விலகினப்பட்டிருக்காங்க, உன் வீட்டுக்காரர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு, நீ கவலைப்படாத, கவலைப்படாம நீ கர்த்தருடைய நாமத்தினால் தகப்பனே நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, அவர் விடுதலை கொடுப்பாரு. அந்த அம்மா அப்படி பயந்து போய்கிட்டே இருக்கிறப்பவே தூரமா எட்டி பார்த்தாங்க. எப்ப போனாலும் இந்த ரோட்ல போறப்போ யூதா எழுப்புதல் சபையை எட்டி பார்ப்பேன், எத்தனை பேர் இருக்காங்க, மூடி இருக்கா திறந்து இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போவேன் போறதுலாம். அதே மாதிரி அந்த அம்மா எட்டி பார்த்துச்சு, கல் என்ன பண்ணிருக்கு, திறந்துருக்கு. இதே மாதிரி அந்த ஓம் திறந்துருக்கு. இப்போ திறந்துருக்குல்ல, இதே மாதிரி அந்த ஓம் திறந்துருக்கு, திறக்கப்பட்ட கல். ஆகா திறந்துச்சு, சந்தோஷம். அந்த சந்தோஷம் அடுத்த நிமிஷம் அடுத்த கவலை என்ன, எட்டி பார்க்குறது ஏசு இல்லை. ஐயோ ஏசு யாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே, எப்படி தூக்கி போனா, ஏற்கனவே கிழக்கு பயில நாட்டுல நிறைய பேர் அறிஞ்சிட்டு தான், விரோதி நிறைய பேர் அறிஞ்சிட்டு தான், எவனோ இயேசுவை தூக்கிட்டு போயிட்டானேன்னு அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி வாழ்க்கை. ஆனா அதுக்கப்புறம் உடனே அந்த அம்மா திரும்பி போய் பேதுரு ஐயாவையும் யோவான் ஐயாவையும் கூட்டிட்டு வாங்கப்பா, அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, வாங்க பாஸ்டர் பாருங்கன்னு அவங்க 2 பேரும் ஓடி வர்றாங்க. யோவான் கொஞ்சம் வயசுல சின்னவர், அவர் கொஞ்சம் துடிப்பாரு, பேதுரு கொஞ்சம் வயசுல மூத்தவரா இருக்கணும், அவர் பின்தங்கி வர்றாரு. என்னுடைய கணிப்பு இது, அவ்வளவுதான், வேற இடத்துல அதெல்லாம் போகல, என்னுடைய கணிப்பு வந்தாரு. யோவான் உள்ள பார்த்து உள்ள போக பையன், ஏன்னா அந்த கல்லறை பேய் இருக்குன்னு வெளியே நின்றுட்டார். பேதுரு உள்ள போய் எட்டி பார்த்து தேடி பார்த்துட்டு, ஆமா ஏசு இல்லை, எவனோ கடத்திட்டு போயிட்டா, முடிஞ்சு போச்சு லைஃப், வாங்கடா நம்ம மீன் பிடிக்க போனோம். ஏசு மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிட்டார். யோவான் 21 மீன் பிடிக்க வேண்டிய எண்ணம் வந்துச்சு, போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா அங்கே நான் இருக்கேன், அதுதான் அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அழுதுகிட்டே இருக்கிறப்போ 2 பேர் உள்ள இருந்த ஒரு பாதியே இருக்கிற 2 பேர், யாருக்கா நீங்க ஏதாவது கொண்டு போனீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் தூக்கிட்டு வரேன். அதுதான் ஏசு பேசுறாங்க, மரியாதை அந்த பார்த்து
மரித்த இயேசுவை பார்க்க போன மரியாள் உயிருள்ள இயேசுவை கண்டு கொண்டாங்க. ஒரு உள்ள அந்த உயிருள்ள ஆண்டவர் உயிரோடு கடந்து வந்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, அவைகள் பேசாது, நடக்காது, ஒன்றும் பண்ணாது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதைத்தான் காலையில வாசித்தேன். காலையில வாசிக்கிறது இந்த மெசேஜ், நீங்க எழுதுற மெசேஜ் இதைத்தான் நான் எங்க வாசித்தேன், எதை வாசித்தேன்னு அந்த சர்ச்சை மெசேஜ் முடிஞ்சு உங்க சர்ச்சைக்கு எழுத ஆரம்பிக்கிறேன். எங்க வாசம் என்ன வாசனே தெரியல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட தாக்கியமோன்னு கொடுத்தாரு. ஆனா இப்ப சொல்ல 115 தான் நீங்க வாசன்னு சொல்லி 115 வாசிங்க பின்பகுதி. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. என்ன கதை, கிறிஸ்துவின் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க. யாரை நம்பு? கர்த்தரை நம்புங்கள். எழுத வாசிங்களே, அந்த 9ல இருந்து ரொம்ப சிறப்பான பகுதி. இஸ்ரவேலே யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பு. யாரு நம்ம ஹெல்ப்பர்? கர்த்தர் தான் ஹெல்ப்பர். இந்த உலகத்துல வேற இந்திரா காந்தியோட ஹெல்ப்பர் யாரும் இருந்தாங்க. என்ன பண்ணா ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப்பரே போட்டு கொடுக்குறான். நிறைய தீவிரவாதியை போட்டது ராயபுரத்துல ஹெல்ப்பர் தான் போட்டு கொடுக்குறான். எச்சி போட்டு கொடுக்குறது. இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி போய் இப்படி வருவாங்க. யாரு எச்சி போட்டு கொடுத்தது? எச்சி போட்டு கொடுத்தது யாரு? ரெட்டிஸ்ல ஒருத்தருக்கு. இவர் சொல்லுவார் அழகா ஒரு கதையா. எச்சி போட்டு கொடுத்தாரு. அவர் 6 மாசம் வெளியே வரல. 6 மாசம் கழிச்சு வெளியே வந்தாலும் 3 இடத்துல இருந்து எச்சி போட்டு தட்டான். ஆனா எனக்கு ஹெல்ப்பர் யாரு? எப்படி ஹெல்ப்பர் தெரியுமா? ரவுடி மிஷனரி திருவள்ளூர்ல அவர் அங்கி போடுவார். வெளியே அங்கி போட்டுருந்தா கல்லெடுத்து வச்சு மண்டியில் எடுக்க வந்து அங்கெல்லாம் விற்கிறதாயிரம் காசு கேஸ் தான் போடுவாராம். அவர் விரோதிகள் வந்து அது குதிரையில வருவாராம். குதிரையில் வரப்போ குதிரையை கவுத்துக்கணும்னு அந்த பக்கம் டயர் இந்த பக்கம் டயர் போட்டு பிரிச்சு ரெடியா நிற்பாங்களாம். ரெடியா இருந்து கவுத்துக்கு ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர்ல நடந்து சம்பவம். அந்த விஷன் ஃபீல்டு இங்கிருந்து வில்லேஜ் மிஸ்ஸிங் எல்லாம் போயிட்டு திரும்பி வரப்போ சாயங்காலம் போயிருக்கும். தூரமா அந்தந்த அந்த முனையில இந்த ஒரு ரவுண்டா இது வந்து அசோக இடம், ஒரு கருத்து அம்பேத்கர் அங்க வரப்ப பார்த்து செய்யல கயிறை தூக்கி பிடிச்சோன்னா கயிறை தட்டி குதிரை விழுந்துரும். அவர் கீழே விழுந்து செத்து போவாங்க. இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் கயிறை வச்சு நிற்கிறாங்க. குதிரையை பார்த்தோன்னா ரெண்டியா அவங்க தூக்கி பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. 3-4 நிமிஷம் ஆச்சு. குதிரை தாண்டி அது போய்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரம் பக்கத்துல போயிடுச்சு குதிரை. கன்னியாகுமரம் எங்க இருக்கு தெரியுங்களா? தெரியுமா? தெரியும். அப்பதான் பாக்குறாங்க இவங்க கண்கள் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே 20 பேர் போய் ஞானஸ்தானம் வந்தாங்க. எத்தனை பேரு? அதுதான் சொல்றாரு இஸ்ரவேலே வாசிமா கர்த்தரை நம்பி. யாரை நம்பணும்? நம்ம கர்த்தரை நம்பணும். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்ம பிளஸ் பண்றாங்க. அந்த நம்பிக்கை புது வருட வாக்குத்தத்தாரவர் பொதுவா எல்லா சர்ச்சிலும் ஒரு 10 பேர் 15 பேர் யாருமே ஆடியை விட்டு போகக்கூடாது. எல்லாரும் சர்வீஸ் நடத்திருக்காங்க. எல்லாருமே தான் ஆடு கடையை விட்டு போகக்கூடாதுன்னு வாக்கு கட்டுரை வார்த்தை கொடுத்து எல்லாருமே சர்வீஸ் நடத்திருக்காங்க. ஒருத்தர் தான் இவங்க வந்துட்டாங்க. அவங்க சர்வீஸ் நடத்தினாங்க. அவர் 2 முடிச்சிட்டாரு. ஆனா ஃபெய்த் நமக்கு எப்படி இருக்கு? ஓசியானா இந்த 115 தான் காலையில் வாசித்தேன். 5 மணிக்கு எழுந்து 5:30 போனோம், 5:45 போனோம். எழுந்தோன்னு ஒரு வழியாக வாசிக்க ஒரு வழக்கம். அதை வாசிக்கிறப்போ சங்கீதம் 115 தான் எனக்கு ஆண்டு. அந்த 115 தான் உங்களுக்காக எடுக்கணும்னு நினைச்சேன். அந்த மெசேஜ் எழுதப்போ எதை வாசிக்கிறதே மறந்துட்டேன். திரும்ப திங்க் பண்ணி பார்த்தா தோற்ற ஆண்டவர்னு விட்டுட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுட்டேன். அடுத்து வாசிக்கிறப்போ கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாழ்கள். அவர் நம்மை வீழ்ந்தார், அவரை நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கம் அண்ட் லெட் அஸ் ரிட்டர்ன் அன்டு தி லார்ட். வாங்க, திரும்பி வாங்க, கர்த்தர் திரும்பி வாங்க, ரிட்டர்ன் ஆகுங்க. வாங்கி கேப்டன் அண்ட் ஹி வில் ஹீல் அஸ். அவர் நம்மை குணமாக்குவார். He had smitten and he will bind us up. அவர் காரியங்களை என்ன பண்றாரு? நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பி வர மக்களாய் காணப்படுகிறோம். ஒரு மேய்ப்பர்
ஒரு ஆடுகளை மேய்க்கிட்டு சொன்னான். அது நம்ம ஆடு எல்லாமே நல்ல ஆடு. ஆடு எப்படின்னா அவன் அந்த தோட்டத்துக்கார இல்லாத தோட்டத்துக்கு மேயும். அதுதான் சட்டம். சட்டம் இல்லை, வேற வழி இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆடு மேய்க்கிறது. அதுக்கு ஆடு எந்த தீவனம் இப்போ சாப்பிட முடியாது. அந்த வெள்ளாடு எல்லாத்தையும் போய் சாப்பிடும். செம்பரி ஆடு குறிப்பிட்ட பொருள் தான் சாப்பிடும். வெள்ளாடு எதையும் வாய் வச்சு கழிவு விஷம்தான். ஆனால் ஒரு வாய் சாப்பிடும், அதை ஒன்றும் பண்ணாது விஷம். அதனுடைய தன்மை அந்த தோட்டத்துக்கார தான் திட்டுவான். அதில் ஒரு ஆடு மட்டும் முன்னால் போவோம், தப்புன்னு ஏதாவது போய் கடிச்சிடும், ஏதாவது பிடிக்கணும், எதிர்பார்க்கணும். சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. ஒரு நாள் தூக்கி குத்தமாக கையில் இருக்க கம்பை வச்சு அந்த காலில் அடிப்பட்டு கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சினா அதெல்லாம் நடக்க முடியல. நடக்க முடியாத இந்த ஆட்டை என்ன பண்ணுறான், தூக்கி வீட்டுக்கு கொண்டு வரான். அதை காயத்தில் எண்ணெய் போடலாம், எண்ணெய் தான் மருந்து. அதை இழுத்து வச்சு துணினால் கட்டி தன் மடியில் படுக்க வச்சு அதுக்கு நம்ம பிள்ளைக்கு ஃபீட் கொடுக்குறல பார்த்தோம். அதே மாதிரி ஃபீடிங் லெட்டர் மூலம் கொடுக்குறான். அது குடிக்க முடியல, அழுகுது. நீங்களே கம்பெனி தரிச்சு நடக்க முடியாதுங்க, நான் ஏன் குடிக்கிறது? அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆட்டை மடியில் போட்டு தடவை முத்தம் கொடுக்குறான், தேய்ச்சி விடுறான். அதை கொஞ்சம் தம்பி நாயை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா, அதிகமாக அதை கொஞ்சம் பூனையை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? ஏன்டா இன்னைக்கு எங்களுடைய மருமகள் அண்ணா ஒருத்தர் தெம்பன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தெம்பத்தர், குழந்தை இல்லை, 40 வயசு 50 வயசு. கேரளாலாம் வந்திருக்கோம். ஆனால் ஆடுக்குமா அந்த நாயை அங்கேருந்தே கொண்டு வராங்க ட்ரெயினில். அவங்க கூட பெட்டில் இருக்குது, அவங்க சாப்பிட்ற பிஸ்கட்டை கொடுக்குறாங்க, அவங்க போட்ட சட்டையை போடுறாங்க. குழந்தையா அந்த குழந்தைய நேசிக்கிறாங்களாம். இப்படி நிறைய குரூப் இன்னைக்கு மாறி போச்சு. அதுதான் பெட் ஷாப் நிறைய வந்துச்சு. பெட் ஷாப்பு நாய்க்கு பூனைக்கு விற்கிற கடை நிறைய ஆயிடுச்சு. மனுஷனை நேசிக்கிறது. ஒரு நாய் எடுத்து ஒரு குழந்தை எடுத்து வளர்த்து போயேன். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப நல்ல உண்மையான பக்தியான அன்புள்ள அனிமல் டாக்டர். கத்தி எடுத்து குத்துனாலும் அது நம்ம கிடையாது. அதனுடைய தகப்பற்கு பரவாயில்ல காமிக்க. அதனுடைய அனிமல் அதுதான், அதனுடைய தன்மை பெஸ்ட் குவாலிட்டி. ஆடும் அதே மாதிரி தான், மாடும் அதே மாதிரி தான். நீங்கள் ரெகுலராக நாங்கள் எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு சென்னையில். ஒரு 1 கிலோமீட்டர் கடந்து வரக்கே கிடையாது மாடு, சுமன் போயிடும். ஏன்னா வந்தோடனே அதுக்கு இந்த வைக்கலை பிரித்து போடுவோம். அது போடுற சாணத்தை தூர தள்ளிட்டு அதை தடவி கொடுக்கும். அது மேசி நம்மளை ஒன்றும் பண்ணாது. அது நம்ம காலப்பொழுது இருக்கிறது இருந்தாது. அந்த அனிமல் அப்படிதான். ஆனால் மனிதனுடைய தன்மைகள் வேற, மனிதனுடைய குவாலிட்டி வேற. அந்த ஆடுக்கு அதை தேய்ச்சி விடுறாரு. அந்த ஆடு அழுகுது, 2 நாள் தேய்ச்சி விடுறது, இப்போ கொடுக்குற பாலை பிடிக்குது. நான் செய்த தப்பு தான் எனக்கு விடுதலை. அதுதான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லிருக்கோம். இயேசு சொல்ற ஊமை, 100 ஆடு இருந்துச்சு, 1 தானாக போச்சு. இவர் 99 ஆட்டில் பத்திரமா விட்டுட்டு 1 தேடி போனாங்க. ஒரு ஆடை காண்ட தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப குஷி ஆயிட்டாராங்க. கிடைச்ச உடனே ஒரு பெண் 100 காசு வச்சுட்டா, 1 காசை காணல. அது லைட்டை கொளுத்தி வீடெல்லாம் தேடினாலாம். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தர் போயிட்டான், திரும்பி வரல. என்ன ஆனாலும் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டம். அதுதான் கிறிஸ்துமஸ். இயேசுடைய லட்சியமே என்னன்னா, அதை தேடி வருகிறார். என் பிள்ளை எங்கே இருக்கான்? ஒயின் ஷாப்பில் இருக்கானா, கஞ்சா அடிக்கிறவங்கள உட்காந்து இருக்கானா, ஜெயிலில் இருக்கானா, ஏதோ உலக பிரகாரமாக ஏதோ கூட்டத்தில் பையன் மாட்டியிருக்கானா, அவனை கண்டுபிடிச்சி ஏதோ உலக தலைவரா ஊரை ஏமாத்துற தலைவர்களுடைய பையன் இருக்கிறானா, அவனை கூப்பிட்டு வந்து போயிட்டு கொடுக்குறாரு. அவர் சொன்ன சார் யாருக்கோ எங்கேயோ ஊழியம் பண்ற தேவையில்லை. நீ அவருக்கு விசுவாசமா இருக்கிற, எனக்கு விசுவாசம் இருந்தா நீ நிறைய பேருக்கு வாழ்ந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்தேன்னு ஒரு ட்வீட் வந்தார். ஆனா அந்த ட்வீட் வந்து அவர் சொல்றாரு, என்ன இவர் போனா விக்கெட் போனா ஒருத்தர் நிறுத்த மாட்டாராம். ஆனா இப்ப இவரு போனா எழுந்து வேட்டியை அவுத்து விட்டுட்டு லிங்கி மடிச்சிருக்க லிங்கி அவுத்து விட்டுட்டு தோற்றாங்க. அவருக்குள்ள யார் இருக்கா? அந்த தேடி வந்த தெய்வம் நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர், சமூகத்தில் மரியாதை கொடுக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர். அந்த தேடி தேடி நம்மளை அலைந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவத்தை நிமித்தம் எப்படி அக்கிரமத்தை நிமித்தம்
கீழ்ப்படியாமை நிமித்தம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் எனக்கு வியாதி, அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் எனக்கு கடன் பிரச்சனை, அவர் கீழ்ப்படியாமை நிமித்தம் குடும்பத்துல அமைதி இல்லை, அவர் கீழ்ப்படியாமை நிமித்தம் எனக்கு பதவியில வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வில்லை, என் குடும்பத்துல அமைதி இல்லை, எனக்கு என் கணவருக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் என் மருமகளோடு ஒரு ஒத்து போகல, அதனால எனக்கு குடும்பத்துல என் மகனோடு ஒரு அமைதி இல்லாத நிலைமை, என் மருமகளோடு நான் ஒத்து போக மாட்டேன், மகளா நேசிக்கல, அதனால என் குடும்பத்துல அமைதி இல்லை, மருமகன் ஒரு மனுஷனா நேசிக்க மாட்டேங்க, மகா மட்டும்தான் நினைக்கிறேன், அதுதான் தவறு. அப்படி என்னைக்கு நம்ம தவறுகளை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, நம்முடைய தவறு அதிகமாக அதே கம்பெடுத்து அடிச்ச அந்த மேய்ப்பனை போல ஆண்டவர் நம்ம கம்பெடுத்து போடுறார். எப்ப நம்மை உணர்ந்து தகப்பனுக்குள்ள நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ விடுதலை கொடுக்க மாட்டோம். எப்போ நம்மை உணர்ந்து, எப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு பேங்க் போச்சு, லோன் கேட்டிருந்தாங்க. லோன் கேட்குறப்போ ஆதார் நம்பர் கேட்டார், மனைவி பேரில் லோன் கேட்குறாரு, நானே என் மனைவி போடுறோம், மனைவி பேரில் லோன், அவங்க கவர்மெண்ட் கட்டுறாங்க. சரி, உங்கள் மனைவியோட ஆதார் நம்பர் அவர் கடற்கன்னு சொல்கிறார், உங்கள் மனைவியோட ஃபோன் நம்பர் கடற்கன்னு சொல்கிறார், உங்கள் மனைவியோட இது எல்லாத்தையும் கடற்கன்னு சொல்கிறார். சார் இவ்வளோ மெமரி பவர் வச்சுருக்கீங்க, எப்படி சார் அப்படின்னு அந்த மேனேஜர் அவரை பாராட்டுறாரு. பயங்கரமான மெமரி பவர் உங்களுக்கு, ரொம்ப பிரில்லியன்ட் சார். மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப சூப்பர், ரொம்ப பிரில்லியன்ட், பயங்கரமான இவ்வளோ மெமரி பவர். ஆதார் நம்பர் சொல்கிறாரு, ஐடி நம்பர் சொல்கிறாரு, லைசன்ஸ் நம்பர் சொல்கிறாரு, ஃபோன் நம்பர் சொல்கிறாரு, வீட்டு நம்பர் சொல்கிறாரு, ரேஷன் நம்பர் சொல்கிறாரு, என்ன கேட்டாலும் டக்குன்னு இன்னும் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாமல் இவ்வளோ அழகாக சொல்லி எவ்வளோ பிரில்லியன்ட்டுங்க, ரொம்ப சூப்பர் சொன்னாங்க. அவருக்கு அப்படியே மேனேஜர் பாதிட்டார், லோன் சேங்ஷன் இருக்காரு, லோன் சேங்ஷன் ஆகுது. அவர் மனைவியை பார்த்தா மேனேஜர் எந்த அளவுக்கு நம்மளை பாராட்டாங்க. ஆமா, வீட்டில் சாவியை வச்சுட்டு எங்க வச்சுட்டு எனக்கு தெரியாது, என்ன மேனேஜர் கத்திரிக்காய் வாங்கிட்டா முருங்கைக்காய் வாங்கிக்கிறதா என்ன, யார் மேனேஜர் சொன்னாரு, உங்களை கையை கட்டுறாரு. மேனேஜர் பாரு, இப்ப யாரால ஜீவனிச்சுக்க முடியல. இதுதான் இதை மீறி போனா அந்த ஃபெய்த் இருக்குல்ல, அந்த ஃபெய்த் நம்மகிட்ட வரணும்னா இந்த விட்டு கொடுக்கிற தன்மை, தாழ்மை, ஹம்பிள் நம்மகிட்ட வரணும். இந்த ஹம்பிள் நம்மகிட்ட வந்துட்டாலே ஆண்டு உயர்த்து மாண்டோம். ஆமாங்க, உண்மைதாங்க. சில நேரத்துல சில தவறு மனுஷனுக்கு இல்லாத தவறே இல்லை. அந்த தவறின் மத்தியில நம்ம என்ன பண்ணோம், காலைல இன்னைக்கு எங்க சர்ச்சில் உடன்படிக்கை ஆகிறாங்க. கவர்மெண்ட் ஏதோ ஒரு அக்காரங்க குடும்பமா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிள்ளை பேர எல்லாரும் போய் கம்பெனி நோக்குவாங்க. ஒன்றா எல்லாரும் முட்டி போடுவாங்க. 1000 எல்லாத்துலேயும் கவர்மெண்ட்டு ஏசி சரியாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் பையன் தூக்கிட்டு ரொம்ப பெருசாக ஒரு சர்ச்சைக்கு போயிட்டேன். 2 நாளாக தகராறு போய்கிட்டே இருக்கு. என்ன போய்கிட்டு இருக்கு, பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குங்கிறது சொல்ல வர. இதுக்கு மத்தியில நான் திங்க் பண்ணேன், எது போன வாரம் ஒரு நாள் ஊருக்கு போனோம், 22ஆம் தேதி போனோம், 29 போனோம், 32ஆம் தேதி போனோம். லைனா இருக்கு. மனைவி நாங்கள் எத்தனை கோயில்ல இதுக்கு போகணும், தோத்துறோம், நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு போனோம்னா என்ன கடவுள் பேசுறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாரு, திருவசனத்தை என் நாமத்தை பிரஸ்தாவப்பட்டு எந்த இடத்துல உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு 1ஆம் தேதி. அப்போ உனக்கு நாமத்தை நான் பிரஸ்தாவம் பண்ற ஒரு இடத்த உனக்கு தர்றேன். அப்போ உனக்கு மனைவி, தன்னுடைய மனைவி, பெற்றோர் யாரை விட்டுட்டு என்னை நோக்கி போறான்னு அவனை நான் பலப்படுத்துவேங்கிறாரு. இது நான் யாருக்கு கீழ்ப்படுகிறது, மனைவிக்கா கடவுளுக்கா? தோத்திர ஆண்டவர்னு போய்கிட்டே இருந்தேன். அப்போ நம்மளை வழிநடத்துறது ஆண்மைதான், விட்டு கொடுத்ததா, எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், அந்த விட்டு கொடுத்துட்டாலே பிரச்சனை இல்லை. புதிய வாழ்வு, புதிய வழிநடத்தல். நீங்கள் நாங்கள் அப்படி விட்டு கொடுக்கிற மக்களாக, அப்படி விட்டு கொடுக்கிறப்ப மட்டும்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டோம். நம்ம விட்டு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா?
நம்ம விட்டு கொடுத்துட்டு தகப்பட்ட அப்பா, நான் உங்களுக்கு வீட்டுக்கு நான் வரேன்ப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணி தகப்பனே, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா அந்த நாள் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம், நிச்சயமா ஒரு விடுதலை தரப்போகிறார், நிச்சயமா புதிய வாழ்வை கொடுக்கிறார். நம்ம நினைச்சு ஒரு பெய்த் வேணும், செகண்ட் ஒரு அங்கிள் வேணும். அப்போ அவனுடைய பெய்த்து நமக்கு வரும். மூன்றாவதாக நம்மளுக்கு பாவங்களை தூக்கி போடணும். ஒரு வாலிபர் கூட்டத்தில் யோகு ஐயா மாதிரி ஒரு ஐயா மெசேஜ் கொடுத்துருக்காரு. ரொம்ப தீவிரமாக பைபிளில் பாவம்னா என்ன, வாலிபன் எப்படி இருக்கணும், வாலிபனே இருந்தது, வாலிபனே வாலிபத்தை காத்துக்கொள், இன்னும் நிறையா சூப்பராக மெசேஜ் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்க டேபிளில் இருந்த ஒரு பழம் பப்பாளி. இப்போ ஒரு பப்பாய் இங்கே இருக்க பப்பாய் வாங்கினா நல்லா வேணும், திண்டுக்கலுக்கு ஃபோன் பண்ணி அனுப்ப சொன்னேன். நாட்டு பப்பாளி ஒருத்தர் விற்பார், ரொம்ப சூப்பர் டேஸ்ட். இப்போ சாப்பிட்டு வந்து செம்ம டேஸ்ட்டு. அந்த பப்பாளியோட ஒரிஜினல் வாசனை இருக்கும். இங்கே இருக்கிறதுலாம் அப்படி இல்லை, சென்னையில் இருக்கிறது அப்படி இல்லை. பப்பாளி அதே மாதிரி அது ஒரு பப்பாளி ஒரு சின்ன துண்டு உள்ளது. சின்ன துண்டில் ஈக்கள் போய் உட்கார்ந்தது. ஈக்கள் உட்கார்ந்துருக்கிறப்ப அந்த போதவரும் ஒரு நல்ல துடிதிரிப்பான ஒரு வாலிபன், இப்போ பேட் அடிக்கிற வாலிபரும் மாதிரி ஒரு துடிதிரிப்பான வாலிபன் உட்கார்ந்துருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எந்த பப்பாயை பார்த்து எத்தனை ஈக்கள் போகும்போது காதுனாலும் அந்த வாலிபன் அதுதான் சமைனா ஒரு பிரில்லியன் டைப் பாருங்க, சூப்பர் செட்டப் போடுறாரு. அதே மாதிரி அந்த நல்ல அந்த வாலிபன் சொல்ல இந்த சமயம்னா அவருக்கு அந்த பாஸ் இருக்கலாம். ஐயா பாருங்க, அந்த பணம் ஒரு ஈவன் இருக்காது. இதுதான் வாலிப வயசு. வாலிப வயதில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் உங்களை மாதிரி வயசு வரப்போ என்ன ஆயிடும், சரியாயிடும் சொன்னாங்க. அந்த பாஸ்ட்டுக்கு என்ன சொல்றது தெரியல. வாலிப வயசு கொஞ்சம் அப்படி தப்பு பண்ணுவோம், போய் ஜூஸ் குடிப்போம், அங்கே ஒரு பீர் குடிப்போம், பீச்சுக்கு போவோம், பசங்களோட சுற்றுவோம், திருப்பி. இதெல்லாம் வாலிப வயது. நீங்கள் முதிர் வயதில் எங்களை மாதிரி யாரும் ஓட முடியாது, நிற்க முடியாது, என்ன செய்வீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு என்ன செஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் அந்த அந்த டேபிள் இருக்க அந்த பப்பாயிலே உட்காந்து உடனே அந்த மீட்டிங் இருக்கிறவங்க அந்த பப்பாயை எடுத்து டப்பாக்குள்ளே போட, டப்பாக்குள்ளே வந்து மூடிட்டாங்க. டப்பாவை மூணுமே அந்த எந்த பொருள் வழின்னு தெரியும். அந்த பப்பாய்க்கு எங்கே பப்பாயை விட்டு வெளியே போகுதுன்னா காற்று போல வந்து தன் வாழ்வை தேடி இந்த டப்பாக்குள்ளே சுற்றுது. அப்போ அந்த மெசேஜை கொடுத்து பார்த்தியா தம்பி, ஒரு வாழ்வை இதுதான் வாழ்க்கை. நீ வாழ்க்கை எப்போ வாழ வேண்டும், வாழ்க்கை எப்போ ஆண்டவர் தன்னை நினைச்சு நிற்கலாம். அந்த வாழ்க்கையை நீ உலகத்தை தேடி போகக்கூடாது. மாம்சத்தின் நிச்சயம் பாவங்கள். அதுதான் அந்த யாக்கோபு 1:14 15 அழக சொல்வாரு. என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 14:15, அதாவது அவன் தன் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதனை. சுய இச்சை பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோணும். ஒயின் ஷாப்பை போட்டு ஒயின் ஷாப்ல இருக்கவங்க கூப்பிட்டு குடிதானே எவனும் கொடுக்கறது, சீர் குடிக்கிறவங்க கூப்பிட்டு சீர் குடிக்கிறான்னு சொல்றது. இவர் சீர் குடிக்கிறார் பார்த்தா எனக்கு ஒரு ஆசை. அவர் போல சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, அடுத்து வாசிமா, சிக்குண்டு சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். போகும்போது தம்பி 23 வயசு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால லிவர் பெயின்ல செத்து போனான். 23 வயசுல 18-16 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாது. நல்லா டைட்டா அடிப்பாங்க. தண்ணி அடிச்சு லிவர் கெட்டு போச்சு. லிவர் மாத்திரம் 1 கோடி வாங்குறாங்க. ஆனால் 100% கேரண்டி கிடையாது, 5% தான் கேரண்டி. 95 வயசாக கேரண்டி கிடையாது. அப்போ அந்த குடும்பத்தில் 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி லிவர் மாத்திரை கொண்டு வர லிவர் கிடைக்கல. அந்த பையன் சேர்க்கணும். இதுதான் சுய இச்சை, சிக்குண்டு. அது பூரணமாகும் போது என்ன ஆகும்? அப்போ அதுக்கு நமக்கு ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறாரு. நம்ம எதுக்கு இந்த வியாதி வருதுன்னு கேள்வி இருக்கணும். கடன் தொல்லையை கொடுக்கிறாரு, எதுக்கு இந்த கடன் வந்து கேள்வி இருக்கிறது? எதுக்கு என் மனதில் அமைதி இல்லை? எதுக்கு அந்த வியாதி? எனக்கும் ஃபெய்த் இல்லை. அந்த ஃபெய்த் இருக்க தன்னுடைய தாழ்மை இல்லை.
அந்த யாக்கோபு 1:14-15 படி நம்ம நினைத்து தேடி நிக்கிறப்போ தேடி வந்த ஆண்டவர். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டு. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல முதல்ல ஒரு ஆட்டை தேடி போறாரு, செகண்டரியில ஒரு காசை தொலைச்சிட்டு அந்த அம்மா தேடுது, மூணாவது சிந்தனையில தன் போன மகன் போன இடத்துல உணவு கிடைக்கல, ஃபீடிங் இல்ல, கஷ்டம் வேதனை துன்பத்தின் மத்தியில திரும்புறான். என் தகப்பன் வீட்டுல எத்தனோ பேருக்கு வேலை உணவு இருக்கு, அந்த வேலை உணவு நான் ஏன் என் தகப்பன் சர்வெண்டா வேலைக்காரனை ஏன் போக கூடாதுன்னு தன்னை நினைத்து இந்த தகப்பன் நோக்கி பார்க்கிறப்போ தகப்பன் அவனை அழைத்து அவனுக்கு நல்ல புத்தாடை தரித்து குளிக்க வச்சு புத்தாடை தரித்து கையில மோதிரம் போட்டு கையில கம்பு கொடுத்து ஒரு மேய்ப்பனாய் தலைவனாய் ஆக்குறார். அதேதான் கிறிஸ்தவம் என்பது. நம்ம எப்போ மனம் திரும்பி தகப்பன் வர்றோமோ அந்த தகப்பன் நமக்கு விடுதலை கொடுக்கும் தகப்பன். அதுதான் ஓசியா 6 உள்ள சொல்லார், கர்த்தரிடத்தில் திரும்பவும். யாருக்கு திரும்பணும்? அவர் நம்மை மீறினார், அடித்தார், குணமாக்குவார், ஈடுபடுவார். நம்ம ஆண்டவத்தை திரும்புவோம். எப்போ நீங்க ஆண்டவத்தை நம்ம திரும்புறோமோ அது கர்த்தரை நம்புங்கள். 6 குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வாக்குத்தத்தோடு நம்ம கர்த்தரிடத்தை ஓசியா 6:1 படி எப்பவுமே நம்ம பிரச்சனைகள் போறோம், பஸ் கிடைக்கல, பஸ்ஸை விட்டுட்டோம், புக் பண்ணோம், பஸ்ஸை விட்டுட்டோம், ட்ரெயினை புக் பண்ணோம், ட்ரெயினை விட்டுட்டோம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, நல்ல பொண்ணு தான் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனா ஃபிக்ஸ் பண்ண பிறகு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் நீங்க தான் நடத்தணும். எத்தனையோ பேர் பெரியவங்க இருக்கும் என்னைய கூப்பிடாரு யான்னு நினைச்சேன். கிராண்டா எனக்கு ரொம்ப வாய்ப்பு, ஒரு பெரிய ஆளுகள் பண்ணோட என்கேஜ்மெண்ட். எனக்கு முதல்ல அனுபவம் அது. ஐயராகி நான் ஐயர்னா பெர்மனண்ட் ஐயர் இல்லை, நான் ஒரு தூக்கிட்டு ஹானரி ஐயர். ஆனால் கொஞ்ச நாளில் கழிச்சு என்கேஜ்மெண்ட்டு கேன்சல் ஆகிட்டுங்க. எனக்கு ரொம்ப ஷாக். என்னன்னா அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் ஆகும். என்கேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அட்மிட் ஆகலாம். அப்புறம் விசாரிச்சா ஃபிக்ஸு. அவர் வேண்டாம்னு கேன்சல் பண்ணிட்டாரு. என்னங்க நான் நடக்கிறதுக்கு ஆகிட்டேங்க, கோபுறீங்க என்னென்ன நீங்கள் படாதண்ணே, யாருக்கும் தெரியாது, வெளியே யாரையாவது பெரிய ஆளை கூட்டினாலும் என் மானம் போயிருக்கோம், அதுதான் ஆண்டவர் உங்களை வச்சு நீ நடத்திருக்காங்க. இப்போ ஆண்டவர் எதை செய்தால் என்ன செய்வார்? நன்மை செய்வாக செய்வார். அவருடைய காரியம் எப்பவுமே வெற்றிக்காக இருக்கும். அதெல்லாம் சோதனையினால ஆண்டவத்தை பழக்கம். ஆண்டவர் சொல்லாது உங்களுடைய திருத்தப்பட்டவங்க உங்களுடைய இறக்கம் அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதம், புதிய வாரம், புதிய வருஷம் எங்களுடைய வேதனை நிமித்தம் உங்களுக்கு திரும்பி இருக்கலாம். நீங்க பீர்ந்தீங்க, அடித்தீங்கப்பா, நான் உங்களை திருமண காயங்களை கட்டி எனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன். விசுவாசத்தோடு அந்த காயங்கள் நிமித்தம் வேதனை நிமித்தம் அந்த சகோதரி இயேசுவின் சரீரத்தை தொட்டபொழுது, இயேசுவின் ஆடைய வஸ்திரத்தை தொட்டபொழுது, உண்மை மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொன்னீங்கப்பா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில உங்க யாரெல்லாம் தொட்டு பார்த்திருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா. அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. அந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க. அந்த மக்களுக்கு புதிய பலனை கொடுத்துட்டீங்க. உங்க வல்லம் அந்த மகளோடு இறங்கி கொண்டிருக்கா. உங்க அபிஷேகம் மகளோடு இறங்கி கொண்டிருக்கு. அந்த உணவுக்குள்ள அசுத்தாவி கடந்து போயிட்டு இருக்கா. அந்த அசுத்தாவி கடந்து போவது அந்த மகள் கண்டு கொண்டிருக்காங்க. ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். என் காயங்களை கட்டிட்டாரு, என்னை பீறினார், அடித்தார், என் காயங்களை கட்டி எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஏன்னா நான் கற்பத்தை தீர்த்துட்டேன். கர்த்தருக்கு வாழ்வு கொடுத்தார். ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறது இல்லைன்னா யாரும் நம்புவீங்க வார்த்தைப்படி உங்க நம்பின அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. ஒரு சகோதரப்பா, உலக பிரகாரமான தீய பழக்கம், உலக பிரகாரமான அந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து அந்த மகனுக்கு விடுதலைப்பா. ஐயா யாருக்குமே தெரியாது, ஆனா கஞ்சா பழக்கம் எனக்கு இருக்குப்பா, நான் எப்படி இதை சொல்றதுன்னு தெரியாம ஒரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரருக்கு விடுதலை ஒரு அற்புத தகப்பனே. அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி, அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி, அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி கொடுக்கப்பட தயவுக்காக கூட நன்றி. அந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை அந்த சகோதரருக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க. இனி நீரே ஜீவனுள்ள தகப்பனே
ஒரு விஷயம் கூட ஆசைப்படுங்க. நான்மை குணம் இல்லாதால என் குடும்பத்துல அமைதி இல்லை, என் குடும்பத்துல அமைதி இல்லை. நான் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சம்பளம், நீ படிக்கல, நீ மண்டு, நீ வீட்டுல இருக்க, நீ கை நாட்டு, உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று பெருமைப்பட்டு குடும்பத்துக்குள்ள கனவை மனவை பிரச்சனை. ஐயா, ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்கு ஒரு அமைதியை கொடுங்க. நீ அமைதியை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க. மனவரங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த தெருவில் கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யூதா எழுப்புதல் திருச்சியை பார்க்கிறப்போ அவங்க மனதில் ஒரு எழுப்புதல் எழுப்பணுமப்பா. ஒரு ஹீலிங் பவர் வரணும் தகப்பனே. அவருக்கு மனதில் ஒரு ரிவைவல் எழுப்பணும், ஒரு ரிவைவல் எழுப்பணும். இதுக்குள்ள இருக்க ஒளி, உங்களுடைய உன்னத ஒளி அந்த மக்கள் மத்தியில கடந்து போய் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் அந்த மக்கள் மத்தியில இறங்கணும் தகப்பனே. ஒரு அதிசயம் அந்த மக்கள் மத்தியில இறங்கணும் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு யோபுவை தெரிந்தவர்களோ, யோபு சொன்னாங்க, கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம் என்று சொல்லி வேதனை மத்தியில அந்த யோபு பிறருக்காக ஜெபித்த பொழுது ஒரு அற்புதம், எட்டத்தையான ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் இந்த திருச்சபையிலிருந்து பிறருக்காக ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபம் ஏற்கப்பட்ட ஜெபமாய் அநேக ரட்சிப்பின் வாழ்வை கண்டடைய, அநேக பெரிய ஒளி இந்த திருச்சபைக்குள்ள இருந்து கிளம்பி போக கிருபை செய்ய போல தயவுத்தார் கூட உங்களுடைய அனாயிட்டிங் பவர், ஐயா உங்களுடைய வல்லமையுள்ள பவர், உங்களுடைய அபிஷேகத்தின் பவர் ஒவ்வொரு கிறங்கி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து போல தயவுக்காக கூட 2025 நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பது எனக்கு வாசிக்க முடியும். அதே வாக்குத்தத்த திருச்சபைக்கு தகப்பனே, எத்தனை இடர்கள் வந்தாலும் இடர்கள் மத்தியில் அந்த திருச்சபையை வளர்ச்சி குறையாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க போய் அநேக ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நடப்பது கொடுப்பதற்கு கிருபை செய்யப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஒருவோடு இறங்கிட்டு தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகள் உண்மையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், வழிநடத்த இருக்கட்டும். திருச்சபையில் ஊழியர்களின் ஒரு கரத்தில் தருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒரு கரத்தில் தூரமான இடத்திலிருந்து வந்திருக்காங்கப்பா. ஒரு அனைத்து பவர் பெற்றுக்கொள்ள திரும்ப செய்ய வந்திருக்க மக்கள் ஒவ்வொரு அற்புதத்திலிருந்து அடிப்படையில் செல்ல திரும்ப செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும். நடத்துறேன். அறுவடை மிகுதியாலோ